ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். நான் மத்தியானத்துக்கு மேலே என்னென்ன வேலை செய்கிறேன்னா இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க. நைட்டு சாப்பாடு வரிய எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஒரு ரெடிமேட் எம்ப்ராய்டிங் ப்ளவுஸ் தான் நான் இப்போ கட் பண்ணி தைக்க போகிறேன் பாருங்கள். அதை தான் இப்போ கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான். பின்னாடி கழுத்துக்கே எம்ப்ராய்டிங் டிசைன் கொடுத்துருக்காங்க. கைக்கு அதே மாதிரி பார்டர் தனியாக கொடுத்துருக்காங்க. எம்ப்ராய்டிங் டிசைன்னு ஒரு சைடு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு கஸ்டமருக்கு பார்டரும் கை கீழே வேணுமா, அந்த எம்ப்ராய்டிங்கும் நடுவில் வேணுமா. அதனால் எம்ப்ராய்டிங்கை நம்ம கைக்கு கட் பண்ணிவிட்டு பார்டரை ஒட்டு தான் கொடுக்க முடியும். அது எப்படி ஒட்டு கொடுக்கலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம லைனிங் கிளாத்தில் கட் பண்ணிவிட்டு இப்போ மெயின் கிளாத்தில் சாரீ கிளாத்தில் கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். மத்தியானத்துக்கு பிறகு உட்காந்தாலுமே நம்ம மேக்ஸிமம் லைனிங் ப்ளவுஸ்னால் ஒரு 3 ப்ளவுஸ் தைக்கலாம். அதே மாதிரி சாதா ப்ளவுஸ்னால் 4 ப்ளவுஸ் தைக்கலாங்க. நம்மளே டயத்தை ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட வேண்டியதுதான், எத்தனை ப்ளவுஸ் ஒரு நாளைக்கு தைக்கிறோம் அப்படின்ட்டு. அது பிரகாரம் நம்ம தைச்சிக்கிட வேண்டியதுதான். வீட்டில் தைக்கிறவங்களுக்கு இதுதான் ப்ளஸ் பாயிண்ட்டு. நம்ம எப்போனாலும் உட்காந்துக்கிடலாம். அதே மாதிரி கஸ்டமர் எப்போ கேட்காங்களோ அந்த டயத்தில் கண்டிப்பான முறையில் ப்ளவுஸை கொடுக்குற மாதிரி இருந்தால் தான் நமக்கு வீட்லேயும் தையல் தேடி வரும். துணி இப்போ கை ஃபுல்லாக நான் அந்த எம்ப்ராய்டிங்கை தனியாக கட் பண்ணி கைக்கு அளவெடுத்து இப்போ லைனிங்கில் ஸ்டிச்சிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். அடுத்து பார்டரை நம்ம ஒட்டு போடணும். இப்போ ரெடிமேட்டில் எம்ப்ராய்டிங் போட்டு கொடுத்தாங்கன்னா அவங்க இஷ்ட அளவுக்கு அவங்க போட்டு கொடுத்துருவாங்க. நம்ம தைக்கிறவங்களுக்கு தான் மண்டை காயும். அவங்க ஒன்று கைக்கு ஓரமாக அந்த எம்ப்ராய்டிங்கை போட்டுருவாங்க, கழுத்துக்கு மேலே ஏற்றிடுவாங்க, இறக்கம் இருக்காது. இதையெல்லாம் நம்ம மைண்டில் கொண்டு தான் நம்ம தைக்கணும் பார்த்துக்கோங்க. ஒரு சில கஸ்டமர் அதை புரிஞ்சுக்கிடுவாங்க, ஒரு சில பேர் இல்லை எனக்கு இந்த ப்ளவுஸ் தான் வேணும்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது கழுத்தும் இறக்க வேணும்னா எப்படி இறக்க முடியும்? இந்த ப்ளவுஸில் கழுத்து ரொம்ப இறக்கமாக கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க கழுத்து மேலே ஏற்றி போடுவாங்க. எனக்கு இறக்க வேண்டாங்காங்க. நம்ம எப்படி தைக்கன்னு எனக்கும் தெரியல. உங்களுக்கு இதே மாதிரி அனுபவம்லாம் இருந்தால் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், கைக்கு பார்டரும் வேணுங்காங்க. எம்ப்ராய்டிங் மட்டும் அந்த டிசைன் மட்டும் வச்சுருவோங்க அப்படின்னா, இல்லை எனக்கு பார்டரும் வேணுங்காங்க. இப்போ அந்த பார்டரை நம்ம ஒட்டு கொடுக்குற மாதிரி தான் இருக்குது ப்ளவுஸில். அவங்களுக்கு கடைசியில் தச்சு முடிச்சுட்டு வீடியோ காமிக்க பாருங்கங்க. இப்போ கைக்கீழே பார்டர் வச்சு ஒட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன். அது சேலை அந்த கிளாத்துலேயே பார்டர் இருந்துச்சுன்னா அது ஒரு அழகாக இருக்கும். நம்ம ஒட்டு போட்டால் எப்படினாலும் தையல் கொஞ்சம் வித்தியாசம் தெரியும், ரொம்ப தெரியாது, லைட்டாக வித்தியாசம் தெரிய தான் செய்யும். இப்போ கை தைச்சி எடுத்தாச்சு. இப்போ கழுத்துக்கு அதே மாதிரி எம்ப்ராய்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம கழுத்து பகுதியும் ஒன்று போல் மார்க் பண்ணி ஊசியெல்லாம் குத்தி தைச்சி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் கீழேயும் இடுப்பு பகுதியும் 1 இன்ச்சு அளவும் நம்ம கீழே ஒரு தையல் போட்டு பெரட்டி விட்டுக்கிடுவோம். இப்போ கழுத்து பகுதியில் உள்ளதை கட் பண்ணி விட்டுட்டு லைட்டாக கார்னர் பகுதியை கட் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் நமக்கு திருப்பி போட்டு தைக்கிறதுக்கு ஒன்று போல் வரும். இப்போ திருப்பி போட்டாச்சு. திருப்பி போட்டு இப்போ மேலே அமுக்கு தையல் போட்டு நீட்டாக ஃபினிஷிங் பண்ணிடுவோம் ப்ளவுஸை. ஒரு சில கஸ்டமர் புரிஞ்சுக்கிடுவாங்க, ஒரு சில கஸ்டமர் இல்லை எனக்கு இந்த ப்ளவுஸ் தான் வேணும். அதை நம்மளாம் மார்க் பண்ணி வரைஞ்சி கொடுத்தோம்னா கரெக்டான அளவுலாம் நம்ம கொடுப்போம், அளவு ப்ளவுஸ் வச்சு. அவங்களா கொடுத்தாங்கன்னா இப்படித்தான் முன்ன பின்ன இருக்குங்க பாருங்கள். இப்போ தைச்சி முடிச்சாச்சுங்க ப்ளவுஸு. பேக் சைடு கை எல்லாமே தைச்சி முடிச்சாச்சு. இப்போ மத்தியானத்துக்கு மேலே சாயந்தரம் ஆயிடுச்சு.
துணி வந்து ஒரு வார துணி மடிக்க வேண்டிய வேலை இருக்குது. அதெல்லாம் மடித்து எடுத்துகிட்டு சமையல் பண்ண பார்ப்போம். இப்போ துணியை ஃபுல்லாக மடித்து வச்சுக்கிட்டு இருக்கேன். துணியெல்லாம் மடித்தாச்சுன்னா வேலை முடிஞ்சிடும். இப்போ தச்சு வச்ச ப்ளவுஸ்க்கு வந்து எம்மிங் பண்ணி கொக்கி வைக்கிற வேலை தான். அதையும் கொக்கி வச்சிட்டோம்னா அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. அப்புறம் நைட்டு சாப்பாடு என்னன்னு பார்ப்போம். இன்றைக்கி நைட்டு எங்கள் வீட்டில் சாம்பார் சாதம் தான். கொஞ்சம் வெளியே போக வேண்டியது இருக்குது. வெளியே போயிட்டு வந்துட்டு நைட்டு வந்து சாம்பார் சாதம் தாங்க. சாம்பார் சாதத்துக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், வெந்தயம், அப்புறம் ஒரு 5-6 மிளகு போட்டு தாளிசம் பண்ணி அதுக்கு முன்னாடி அரிசியும் பருப்பையும் ஊற வச்சுருக்கேன். துவரம்பருப்பும் பாசிப்பருப்பும் அரிசியும் சேர்த்து ஊற வச்சுருக்கேன். இப்போ தக்காளி காய்கறியெல்லாம் போட்டு வதக்கிட்டு இருக்கேன். இப்போ அரிசியை கழுவி எடுத்துக்கிடுவோம். கழுவி எடுத்துட்டு குக்கரில் போட்டு ஒரு 3 விசில் வச்சுச்சிங்கன்னா நல்லா குழுன்னு நமக்கு சாம்பார் சாதம் ரெடி ஆயிரும். இப்போ உப்பெல்லாம் போட்டு காய்கறியெல்லாம் வச்சு ஒன்று போல் வதக்கி விசிலில் ஒரு 3 விசில் வச்சுருவோம். நைட்டு சாப்பாடு இதாங்க. இங்கிட்ட நான் சைடில் முட்டை வதக்கிக்கிட்டு இருக்கேன். முட்டை பொரியல் எத்தனை பேருக்கு பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், சூப்பரான சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதில் ஒரு 2 ஸ்பூன் நெய்யை ஊற்றி நம்ம கிண்டி விட்டுக்கிட வேண்டியதான். சாப்பாடெல்லாம் மசாலாலாம் ஒன்று போல் பரட்டி விட்டு நைட்டு சாப்பிட்டா செம்மையாக இருக்குங்க சாம்பார் சாதம். அவ்வளவுதான், இன்றைக்கி நைட்டு சாப்பாடு சாம்பார் சாதமும் முட்டை பொரியலும் தான். உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு என் சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க.